கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சங்கீதங்களின் புத்தகம் 25 தாவீது ராஜா ஒரு ஆலோசனை நமக்கு சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்டதான காரியங்கள் அனைத்தையும் சங்கீதங்களிலே பல இடங்களிலே நமக்கு போதித்திருக்கிறார். அந்த காரியங்கள் இன்று வரை, இந்த நாள் வரை நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூட சங்கீதங்களின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கின்ற வேளையில் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இது எனக்கு அதிகமாக பிடித்திருந்த வசனம் என்னவென்று சொன்னால், பகுதி என்னவென்று சொன்னால், உம்மை நோக்கி நாள்தோறும் நான் காத்திருக்கிறேன். அவர்தான் நமக்கு பல இடங்களிலே வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வழிகாட்டுதல் நமக்கு இல்லாவிட்டால் நாம் சறுக்கலான பாதையில் சென்று விடுவோம். சில நேரங்களிலே கரடு முரடான பகுதிகளிலே பாதையிலே நடந்தாலும் கூட இதுதான் பாதை என்று நமக்கு போதித்து வழிநடத்தக்கூடியவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு நம்மை வழிநடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு அன்லிமிட்டடாக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வடிவிலே எல்லா இடங்களிலும் வியாபித்து காணப்படுவராக இருக்கிறார். அவர் நம்மை போதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த வசனத்தில், ஆண்டவரே நீர் உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் அறிவியும் என்று சொல்லுகிறோம். அவர் பாதை நம்மளுக்கு வழியை அறிவிக்காவிட்டால் நமக்கு பாதை தெரியாது. அதோடு கூட உம்முடைய பாதையை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். அவருடைய போதனை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் செவ்வையான பாதையில் நடப்போம். அந்த செவ்வையான பாதையில் நடக்கின்ற வேளையில் செம்மையான காரியங்களை செய்வோம், செம்மையான காரியங்களை சிந்திப்போம். எல்லா காரியங்களிலும் நம்ம அப்படி செய்கின்ற வேளையில், அவருடைய போதனையின்படி நடக்கின்ற வேளையில் நமக்கு எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் கிடைக்கும். அவரை நோக்கி ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதிக்கிற ஒரு போதகராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றும் எங்களுக்கும் ஆண்டவரே நல்வழியை போதிக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நாள் முழுவதும் காத்திருக்கிறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய பல அலுவல்கள் இருந்தாலும் கூட அதன் மத்தியில் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க, சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வசனமே எங்களை வழிகாட்டுகிறதான பாதையாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.